சக்தி திமுகவை வீழ்த்துவோம் இந்த தேர்தலில் வசிக்கின்ற குறைக்கின்ற மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இருவரும் தலைவர்கள், இருவரும் தேர்தலாக வாழ்ந்து இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆசீர்வாதி சொல்கிறேன், இதை நம்பி வாக்களித்தார்கள். நாடாளுமன்ற கடைக்கு சாப்பிட்ட பிறகு அந்த கடை உரிமையாளர் பணம் கேட்கிறாரு. நல்ல வழி ரொம்ப சாப்பிட்டீங்க, திருப்தியா சாப்பிட்டீங்க, அதுக்கு பணத்தை கொடுன்னு சொன்னா உடனே அந்த கடைக்காரரை போட்டு மூக்கு குத்துன்னு குத்துனா. ஏங்க சாப்பிட்டதுக்கு பணம் கேட்ட கொடுத்தானே ஆகணும். இங்க கடை இருக்குது, கடையில பொருள் வாங்கினா பணம் கொடுக்கணும்ல, கொடுக்க மறுக்கிறாரு யாரு? திமுக காரர். அப்புறம் அடுத்த நாள் ஸ்டாலின் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ற. எங்க ஒரு தலைவர்னா தப்பு பண்ற அதை தட்டி கேட்டு அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கணும். அதுதான் உண்மையான கட்சிக்கு அடையாளம். அண்ணா திமுக யார் தவறு செஞ்சாலும் உடனே எனக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா திமுக அது கிடையாது. யாரெல்லாம் தப்பு செய்யலாம் அவன் தான் பெரிய தலைவனாக முடியும் அந்த கட்சியில். அதான் இன்றைக்கு ஸ்டாலின் இன்னொன்னு சொல்றாரு. நேற்று தினம் கூட பார்த்தேன், அவர் ஒரு இடத்துல போய் கிராம சபையில போய் ஒரு போட்டோ போடுறாரு. கிராம சபை கூட்டம் போடுறேன்னு சொல்லி அரசாங்கம் தான் போடணும். இப்ப மக்கள் கிராம சபைன்னு கூட்டம் போடுறாரு. சரி, மக்கள் கிராம சபை நாடாளுமன்றத்தில் போட்டீங்க. நாடாளுமன்ற கூட்டம், நாடாளுமன்ற தேர்தல் அப்ப எம்பி தேர்தல் நடந்தது. அப்ப போய் கிராமமா போய் ஒரு திண்ணையில பெட்ஷீட் விரிச்சு போட்டு மக்கள் குறை கேட்டாரு. ஆட்சி எங்களுது, நீ எப்படி குறை கேட்டு தீர்க்க முடியும்? எண்ணி பாருங்க எவ்வளவு பொய் பித்தலாட்டம். சரி, போன மனு வாங்கின, அதை கொண்டாந்து முறையா கொடுத்தா அதுவும் கொடுக்கல. இப்ப போய் மறுபடியும் பெட்ஷீட் போட்டு போட ஆரம்பிச்சிட்ட. ஊரூரா போய் நீ ஏற்கனவே மக்களை ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கிற, செய்ய முடியாதா? அதையெல்லாம் சொன்ன. ஆட்சியிலே நீ இல்ல, எப்படி நீ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்? ஆக மக்களை ஏமாற்றி கொள்ளைப்படுத்தின வகையிலாக இன்றைக்கு அரசியல் சூழ்ச்சி செய்துதான் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுகளை வாங்கி எம்பி ஆனீங்க. சரி, ஆயிட்டீங்க, மனு வாங்கினீங்க, அதுவும் செய்யல. மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சுட்டாரு, பழைய கதையை ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா ஏற்கனவே ஏமாற்று பழக்கம் இருக்குல்ல, மக்களை எப்படி ஏமாத்துறதுன்னு திமுக நல்லா தெரியும்.